பறந்து போகிறது. இந்த ஹோட்டல் வாசலில் தான் நிற்கிறேன். இங்கிருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் சென்று விட்டால் இந்த மஸ்கட் விமான நிலையம் சென்று விடலாம். இந்த இடம் அல்கொயர். இங்கே சிட்டி பார்க் ஹோட்டலில் தான் நாங்கள் நிற்கிறோம். உள்ளுக்குள்ளே 3வது இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். அதனுடைய 3வது தளத்தில் நாங்கள் இருக்கிறோம். நான் இன்று வரை 5வது நாள். நாளைக்கு இடம் மாறிவிடுவோம். நடைப்பயிற்சிக்காக 5 முறை முடிந்து விட்டது. இது 6வது முறை தான். மெதுவாகவே போய் ரவுண்ட் எடுத்து வரலாம். சன் செட் ஆகிட்டுது. அப்படியே வீடியோவை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்தே போகலாம். இங்கே எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் தான். ரைட் ஹேண்டில் எல்லாருமே போவாங்க. இதோ ரைட்டில் தான் போகிறாங்க. எய்த்தாப்லே அல் கபாஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. இங்கே நிறையா இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. சொந்தமாக வீடுகள் யாருக்கும் இல்லை. எல்லோரும் காரில் தான் பயணிக்கிறார்கள் பல இடங்களுக்கு. வெளிநாட்டவர்கள் அவர்கள் இடத்தை சென்று வீட்டுக்கு வரும்பொழுது நடந்து செல்கிறார்கள். அயல் நாட்டவர்கள் அதுபோல் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மற்ற அரபு நாடுகளில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கேரளாவில் உள்ளவர்கள் அதிகம். இந்தியர்கள் மிக குறைவு தான். ஆனால் இங்கே இது அரபு நாடு என்பதால் அவர்களுடைய வழிமுறையைத்தான் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். நான் இப்பொழுது என்னுடைய ரைட் சைடு வலதுபுறம் தான் நான் செல்கிறேன். இதுதான் முறை. இடதுபுறம் செல்லக்கூடாது. நம்மெல்லாம் கீப் லெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. எப்போவுமே கீப் ரைட்டு தான். எது ரைட்டு, எது லெஃப்ட்டு, எது ரைட்டு, எது ராங்கு என்பதெல்லாம் அவர்களுடைய அனுபவத்தின் மூலம் கிடைப்பது தான். உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ மற்றவர்களுக்கு அதனால் எந்த விதமான இடையூறுகளும் இல்லையோ நீங்கள் அந்த வழியில் நீங்கள் செல்லலாம். அது உங்களுக்கு உள்ள உரிமை. எப்படி உரிமை தொகை என்று தமிழக அரசு வழங்குகிறதோ அதுபோல நமது உரிமைதான். நம்ம எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். அதற்கு நமக்கு என்ன தேவை? ஒரு பயண அனுமதி சீட்டு வேண்டும். குறிப்பாக வெளிநாடுக்கு செல்ல வேண்டுமென்றால் பாஸ்போர்ட். அது வழங்குவது இந்திய அரசு தான், தமிழ்நாடு அரசு அல்ல. ஒரு காலத்தில் எல்லோரும் விசா இல்லாமலே, பாஸ்போர்ட் இல்லாமலே போனார்கள். எனது தந்தையார் அப்படித்தான் சென்றார். எனது அத்தான், அக்கா கணவர்கள் 2 பேர், அவர்களும் அப்படித்தான் சென்றார்கள். இப்போ என்னிடம் பாஸ்போர்ட் இருக்கிறது. இது 21வது நாடு சென்ற பயணம்தான். விசா. எங்கு போனாலும் ஒரு அனுமதி வேண்டும். அனுமதி இல்லாமல் நம்மால் பயணிக்க முடியாது. பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். ஆங்கிலம் தெரிந்தால் போதும். மற்ற மொழிகள் உங்களுக்கு அவசியமில்லை. உலகெங்கிலும் பேசக்கூடிய மொழியாக இருப்பது ஆங்கிலம்தான். அதனால் நீங்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம். எல்லா இடத்திலுமே அந்தந்த நாட்டுக்கான தாய்மொழியும் ஆங்கிலமும் இருக்கிறது. நீங்கள் ரயிலில் பயணம் செய்யலாம், பேருந்தில் பயணம் செய்யலாம், இதுபோல் டாக்ஸியில் பயணம் செய்யலாம், கப்பலில் பயணிக்க முடியும், வானூர்தியிலும் பயணிக்க முடியும். எல்லாவற்றிற்கும் பொருள் தேவை. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதுதான் உண்மை. பொருள் வேண்டும். பொருளை ஈட்ட வேண்டும். நேர்வழியில் ஈட்ட வேண்டும். அதனால்தான் எல்லோரும் நேர்மையான வழியில் நாம் பொருளை சேர்க்க வேண்டும். அது நமது
உழைப்பால் வருகின்றது தான். வேறு எந்த கடவுளும் நமக்கு இந்த பூமியை தரவில்லை. ஏனென்றால் இந்த யூனிவர்ஸ், இந்த பரந்த உலகம், அது பல சூரியன்களையும் பல பூமிகளையும் பல சந்திரன்களையும் பால்வெளியையும் இன்னும் அதற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பரந்த வெளிதான். அதில்தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இது நமக்கு எப்படி தெரியும் என்றால், படிப்பதினால்தான். எத்தனையோ விஞ்ஞானிகள் அதை ஆய்வு செய்து முடிவு செய்துள்ளார்கள். அதைத்தான் நான் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தை, இந்த பூமியை, இந்த பால்வெளியை அல்லது பரந்த வெளியை யாரும் உருவாக்கவில்லை. அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பிக் பேங் தியரி பற்றி படிக்க வேண்டும். பெருவெடிப்பு கொள்கை. ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, அதனால் இந்த பிரபஞ்சம் உருவானது. எப்படி வெடித்தது என்பது யாருக்கும் தெரியாது. அது ஒரு கருத்து, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் முக்கியமான விஷயம். அதுபோல் எவல்யூஷன் தியரிம்பாங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். எவல்யூஷன் தியரினா பரிணாம கொள்கை. நாமெல்லாம் ஓர் அணுவிலிருந்து தான் இன்று பல அணுக்களாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். பரிணாம கொள்கை. இதைத்தான் திருப்பி 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 நான் சொல்வேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையே அதை சம்பந்தப்படுத்தி தான் இருக்கிறது. எல்லோரும் நினைப்பது போல, கருதுவது போல, நம்புவது போல இந்த பிரபஞ்சத்தை யாரும் உருவாக்கவில்லை. இந்த பிரபஞ்சமே அணுக்களால் ஆனது தான். அதனால்தான் இங்கிருந்து ராக்கெட்டில் போகும்பொழுது தொலைத்தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. அது விஞ்ஞானத்தின் மூலம்தான். இன்று நான் மொபைலில் பேசுகிறேன் என்றால் அது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி தான். எனவே நண்பர்களே, விஞ்ஞானம் என்பது வாழ்க்கை முறை. அறியாமை என்பது அது மடமை. அறியாமை நமக்கு தேவையில்லை. நான் நடந்தே தான் போகிறேன். இது 6வது ரவுண்டு. அறியாமையை நீக்கிவிட்டால் நம் மனதிலே அங்கே ஒரு வெளிச்சம் தோன்றும். அதுதான் ஞானம். அதற்கு நமக்கு அறியாமையிலிருந்து விலக அறிவு வேண்டும், அறிவுடைமை வேண்டும். திருவள்ளுவர் அறிவுடைமையை பற்றி சொல்வார். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகத்தில் நமக்கு என்ன அருள் இருக்குது? இதுவே நமக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால் நண்பர்களே, வாழ்க்கை என்பது சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது தான். அதை மீறி நம்மால் எங்கும் செல்ல முடியாது, செல்லவும் கூடாது. அதற்குத்தான் நீதிக்கு தலை வணங்கு என்பார்கள். ரோம் நாட்டில் இருக்கும்போது நீ ரோமர்களாக இருக்க வேண்டும், ரோமனாக. இப்பொழுது மஸ்கட்டில் இருக்கும்பொழுது ஒரு மஸ்கட்டில் இருப்பவனாக நீங்கள் இருக்க வேண்டும். இங்கே வேஷ்டியை கொண்டு போக முடியாது. அதனால்தான் நமக்கு பயணம் செய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த வழியாகத்தான் நமக்கு ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்ல முடியும் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. நான் கடவுளை நம்புவதில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் உருவாக்கியது தான். மதங்கள் தான் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மதத்தை அதிலிருந்து நீக்கிவிட்டால் உங்களுக்கு அங்கே மதம் தெரியாது, கடவுள் தெரியாது, இறைவன் தெரியாது. இதெல்லாம் ஒரு மனிதன் வகுத்தது தான். நமக்கு வாழ்க்கைக்கு தேவை 3 தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அது இருந்தால் போதும். காட்டில் வாழ்ந்தவர்கள் தான் இப்பொழுது நாட்டில் வாழ்கிறார்கள். கடலிலே மீனவர்கள் வாழ்ந்தார்கள், இன்று கடற்கரை ஓரமாக வாழ்கிறார்கள். இப்போ நான் சென்று வந்த பல இடங்களில் அது பாலைவனம் அல்ல, ஆனால் மலைகளாக இருக்கிறது. அங்கே தான் மனிதர்கள் வாழ்கின்றனர். எனவேதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்கள் எண்ணப்படி தான்.
மற்றவர்களுடைய எண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு காப்பி பண்ணி வாழ்க்கையை நடத்த வேண்டாம் என்பதுதான். நான் இது 4வது சுற்று முடிந்துவிட்டது. நான் வரக்கூடிய இடமும் வந்துவிட்டது. 4 ரவுண்டு முடிச்சிட்டேன். சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே, 1 கிலோமீட்டர் இல்லை, 4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டேன். என்னுடைய இடம் வந்துட்டுது. அப்படியே போக வேண்டியதான். இரவு இப்போ மணி இது ஒரு 10 நிமிடம் கடந்து இருக்கிறது. நண்பர்களே, இதை முழுவதும் இந்த காணொளியை கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாக்கிங் ஃபார் அல்ஃபிகிர் சென்டர் கஸ்டமர்ஸ் ஒன்லின்னு எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு அரபில் எழுதியிருக்காங்க. அதே தான் எல்லா இடத்துலையுமே. இருமொழி கொள்கை தான், 3 மொழி அல்ல. இந்தியாவில் சொல்வது போல 3 மொழி அல்ல. அதை தெரிந்து கொண்டால் போதும். நம் வாழ்க்கையை நம் வழியில் பயணிக்க முடியும் என்று சொல்லி, இது யமகான்னு போட்டிருக்காங்க இந்த இடத்த சொல்லி, இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.